ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். விசுவாசத்தினால் வீறு கொண்டு எழுகிற நல்ல நாட்களை மாறட்டும். எது விசுவாசம்? எபிரேயர் 11:1. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவையின் உறுதி, காணப்படாத நிச்சயம். கண்ணால காணாததை உறுதியா நம்புங்க, அப்பா ஏசப்பா தருவாங்கன்னு. அதான் விசுவாசம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் பிலடெல்பியாவில் ஒரு ரயில்வே இன்ஜினியர் இருந்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர். ஆலயங்களுக்கு போக மாட்டார், வேதம் வாசிக்க மாட்டார், ஜெபிக்க மாட்டார். அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அவருடைய மனைவி பக்தி உள்ள சகோதரி, ஜெபிக்கிற, வேத வாசிக்கிற, ஆராதிக்கிற, ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற, ஊழியரை நேசிக்கிற, ஊழியத்தை நேசிக்கிற நல்ல ஒரு சகோதரி. தன் கணவரின் ரட்சிப்புக்காக பல வருடங்கள் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பிலடெல்பியாவில் ஒரு பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கொடூரமான வியாதி. ஒன்பின் ஒன்றாக ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டா வந்து 7 மருத்துவர்கள் சோதித்து 7 பேரும் ஒரே ரிப்போர்ட்டை சொன்னார்கள். சில மணி நேரத்தில் அவர் மரித்து போவார். அவங்க சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஜெபிக்கிறேன். 23 ஆண்கள் அவருக்காக ஜெபித்து வருகிறார்கள். என் கணவர் சுகமாவார், இயேசுவை ஏற்றுக்கொள்வார், என்னோடு ஆராதிப்பார் என்று வைராக்கியமாய் சொன்னார்கள். நவீன காலத்தில் நல்ல மிஷின்ஸ்லாம் இருக்கும்போது நல்ல டாக்டர்ஸ் சொன்ன ரிப்போர்ட்டு நம்ம அப்படி சொல்லுதுன்னு சில டாக்டரும் நர்சஸும் பைத்தியமாக நிற்கலாம். பெட்டு பக்கத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, என் கணவர் சுகமாகணும். ஹல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்பட்டு என்னோடு ஆராதிக்க வேண்டும். என்ன ஆச்சரியம்! 6 மணி நேரத்தில் கண் திறந்து பேச ஆரம்பித்தார். படிப்படியாய் சுகமாக ஆரம்பித்தார். செக் பண்ணி பார்த்தது போது வியாதி இருந்ததுக்கு அறிகுறியே இல்லை. சுகமாய் திரும்பி போனார். டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டார்கள். மெடிக்கல் சயின்ஸ்லையும் ஒரு மிராக்கல் செய்கிறவர் கர்த்தர். ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் தோத்து போகாது. ஜெபிக்கிறவன் தோத்து போக மாட்டான். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வாசிக்கலாம். மத்தேயு 21:22. பாருங்க, நாம் புரிந்து கொள்வதற்காகவே ஆண்டவர் அழகா எழுதி வச்சிருக்காருல்ல. மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கட்டாயம் பெறுவீங்க. ஆமென். குடும்ப காரியமா, பிள்ளைகளின் காரியமா, பொருளாதாரமா, சரீர சுகமா, எது வேணும் உங்களுக்கு, விசுவாசத்துல கேளுங்க. ஏன்னா ரோமர் 14:23 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே வராதையாவும் பாவம். அதனால விசுவாசத்தோடு கேளுங்க. ஆமென். கர்த்தர் கட்டாயம் தருவார். ஆமென். அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. ஆமென். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஜெபிக்கலாமா? ஆண்டவர் அதான் சொல்றார், விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். தகப்பனே, அவிசுவாசங்களை மன்னிங்க. விசுவாசத்தோடு ஜெபித்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபைதார். இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்மை கிருபை தொடரட்டும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.